அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முகலாய மன்னன் பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிர்மாணித்தான். அந்த முகலாய மன்னன் பாபரை நடுங்க வைத்த இரண்டு ராஜபுத்திர மன்னர்கள். ஒருவன் ராணா சங்கா. ராணா சங்காவோடு போரிடுவதற்கு முன்பு முகலாய வீரர்கள் தன்னுடைய தாய் நாட்டிற்கு திரும்பி செல்லலாம், போரிட வேண்டாம் என்று முகலாய மன்னன் பாபரிடம் முறையிட்டார்கள். அதற்கேற்றாற்போல் முகலாயர்களுடைய ஜோதிடராக, பாபரின் ஆஸ்தான ஜோதிடராக இருந்த ஒருவர், வானத்திலே ஒரு செவ்வாய் தோன்றுகிறது, இது ஆபத்தின் அறிகுறி, ஆகவே நாம் நம்முடைய தாய் நாட்டுக்கு திரும்பி சென்று விடலாம், இது அபசகுணம் என்று சொன்னார். ஆனால் பாபர் கேட்கவில்லை. வீரர்களும் சோர்வடைந்து கிடக்கிறார்கள். அந்த வீரர்களிடையே போய் உரையாற்றுகிறார் பாபர் வேகமாக சென்று. அப்பொழுது பாபர் உணர்ச்சிகரமாக பேசுகிறார். இந்த உலகத்தின் பல தேசங்களை கடந்து நாம் இந்தியாவிலே இன்றைக்கு நிலை கொண்டு இருக்கிறோம். நாம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்ட வைக்க வேண்டிய வேலையிலே இருக்கிறோம். இந்தியாவிலே தான் நாம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பது அல்லாஹ்வின் சித்தமாக இருக்கிறது. அதை மீறுவதற்கு நாம் யார்? உலகத்தின் பல நாடுகளில் வெற்றி தோல்விகளை சந்தித்து நாம் இந்தியாவில் இன்றைக்கு நிலை கொண்டு இருக்கிறோம். ஆகவே நமக்கு எதிராக முரசு கொட்டுகின்ற ராணா சங்கா என்கின்ற அந்த மன்னனை எதிர்த்து போர்க்களத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறார். அதை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளையை மீறுவதற்கு நாம் யாரும் உரிமையுடையவர்கள் அல்ல என்று பாபர் உணர்ச்சிகரமாக பேசிவிட்டு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். பாபர், நான் மது குடிப்பதிலே எவ்வளவு பிரியமுள்ளவன், இன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். இனி நான் மதுவை கையால் தொடமாட்டேன், மது அருந்த மாட்டேன் என்று அந்த வீரர்கள் முன்னாலே சத்தியம் செய்கிறான். அதற்கு பிறகு தன்னுடைய ஒரு பணியாளரை அனுப்பி அந்த மது புட்டிகளை எல்லாம் எடுத்து வர சொல்கிறார் பாபர். அந்த பணியாளர் மது புட்டிகளை எல்லாம் அள்ளி கொண்டு வருகிறார். அந்த கூடி இருக்கின்ற போர் வீரர்கள் கூட்டத்தின் மத்தியிலே அந்த மது புட்டிகளை போட்டு உடைக்கிறார் பாபர். மது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த அளவுக்கு மது குடிப்பதிலே பிரியமுள்ள பாபர் அன்றிலிருந்து மது குடிக்க மாட்டேன் என்று சபதம் செய்து மது புட்டிகளை உடைத்ததற்கு பிறகு பாபருடைய வீரர்கள் எழுச்சி பெற்று போருக்கு தயாராகிவிட்டார்கள். ராணா சங்கா என்கின்ற அந்த ராஜபுத்திர மாவீரனை கான்வா என்கின்ற இடத்திலே பாபருடைய படை சந்திக்கிறது. மிகப்பெரிய போர் நடக்கிறது. 10 மணி நேரம் போர் நீண்டு கொண்டே செல்கிறது. இறுதியில் பாபருடைய படை ராணா சங்காவை வீழ்த்திவிட்டு ராணா சங்காவை கொன்றுவிட்டு வெற்றியை கைப்பற்றுகிறார்கள், வெற்றியை கொண்டாடுகிறார்கள். ராணா சங்கா அந்த போரிலே தோற்றிருக்க மாட்டார். ஏனென்று கேட்டால் ராணா சங்கா ஒரு மாபெரும் வீரன். ராணா சங்காவிற்கென்று பல பலகீனங்கள் இருக்கிறது. ராணா சங்காவிற்கு ஒரு கண்ணிலே பார்வை குறைபாடு இருக்கிறது. இடது கையிலே சுவாதீனம் குறைவு. போர்க்களங்களிலே பெற்ற விழுப்புண்ணால் போர்க்களத்திலே அடைந்த காயத்தால் ஒரு கால் சற்று ஊனமாகி இடது காலை விந்தி விந்தித்தான் நடப்பான். கிட்டத்தட்ட 78 விழுப்புண்களை பெற்றவன் தன்னுடைய உடம்பிலே. அந்த அளவுக்கு போர்க்களங்களிலே பரிசு பெற்ற ஒரு மாவீரன் ராணா சங்கா. இவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் கூட போர் என்று வந்து குதிரையில் ஏறி அமர்ந்து வாளை போர் என்று வந்து குதிரையில் ஏறி அமர்ந்து வாளை எடுத்து சுழற்ற ஆரம்பித்தால் ராணா சங்கா போர்க்களத்திலே ஒரு புயல். ராணா சங்கா போகின்ற திசையெல்லாம் எதிரிகளின் தலைகள் காற்றிலே பறக்கும். அப்படிப்பட்ட வீரன் அன்றைக்கு பாபரிடம் தோற்று மரணத்தை தழுவுகிறான் என்று சொன்னால், இவர்கள் வெறும் வேலையும் வாளையும் வைத்துக் கொண்டு மட்டுமே போரிட்டார்கள். பாபர் பீரங்கிகளை வைத்து தாக்குதல் நடத்தினார். ஆகவேதான் ராணா சங்கா தோல்வியை தழுவினார். மது புட்டிகளை உடைத்து தன்னுடைய வீரர்களுக்கு உற்சாகத்தை மூட்டி அந்த போரிலே பாபர் வெற்றி பெற்றார். இந்த போர்தான் பாபர் பிற்காலத்தில் முகலாய பேரரசை இந்தியாவிலே நங்கூரம் பாய்ச்சி காலூன்ற வைத்ததற்கு மிக முக்கியமான போர். அதற்கு பிறகு சற்று ஓய்ந்திருந்த நேரத்தில் ராணா சங்காவின் நண்பன் மெதினிராய் என்கின்ற ராஜபுத்திர மன்னன் பாபருக்கு எதிராக போர் முரசு கொட்டுகிறான். மெதினிராயை சந்திக்கிறார்கள் போர்க்களத்திலே. மெதினிராயை போர்க்களத்திலே சந்தித்து இங்கேயும் பாபருடைய பீரங்கி படை தாக்குதலை சந்திக்க முடியாமல் தோல்வியின் விளிம்பில் இருக்கிறது ராஜபுத்திர படை.
ராஜபுத்திர வீரர்கள் அனைவரும் திடீரென்று ஒரே நேரத்தில் அந்த மெதினி ராயுடைய அரண்மனைக்குள் நுழைந்து விட்டார்கள், கோட்டைக்குள் நுழைந்து விட்டார்கள். ஒருவர் கூட களத்திலே இல்லை. உள்ளே போனவர்கள் சிறிது நேரம் கோட்டை கதவுகளை அடைத்து விட்டு வெளியே வரவில்லை. பாபர் திகைத்தார், அவருடைய படை திகைத்தது. சிறிது நேரம் கழித்து அந்த ராஜபுத்திர வீரர்கள் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கலட்டி எறிந்து விட்டு தான் அணிந்திருந்த உடைகளை கலட்டி விட்டு நிர்வாணமாக வெளியே வந்தார்கள். பெருங்கூச்சலோடு, கையில் வேலும் வாளும் மட்டும் இருக்கிறது, நிர்வாண கோலத்தோடு இருக்கிறார்கள், பிறந்த மேனியோடு நிற்கிறார்கள். பார்த்துவிட்டு பாபர், என்ன இது திடீரென்று ஏன் இவர்கள் நிர்வாணமாக வருகிறார்கள், என்ன நடந்தது என்று திகைத்து போய் நிற்கின்ற நேரத்தில் ராஜபுத்திர வீரர்களை பற்றி, ராஜபுத்திர வம்சத்தை பற்றி வரலாறு தெரிந்த பாபருடைய தளபதி ஒருவன் பாபரிடம் போய் அமைதியான குரலில் சொல்கிறான், பாதுஷா, இவர்கள் ராஜபுத்திர வீரர்கள். போர்க்களத்திலே தோல்வி உறுதியாகிவிட்டு என்று தெரிந்துவிட்டால் போர்க்களத்திலே நம்முடைய படை வீழ்ந்துவிடும், நாம் தோற்று விடுவோம் என்று அவர்கள் நினைத்து விட்டால் அவர்கள் அந்த கணத்திலேயே, அந்த நேரத்திலேயே அவருடைய பெற்றோர்கள், குழந்தைகள், வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள், மனைவிகள், தாய்மார்கள் அனைவரையும் தன்னுடைய வீர வாளுக்கு அவர்களை இரையாக்கிவிட்டு இவர்கள் தன்னுடைய ஆடைகளை களைந்து விட்டு நிர்வாணமாக போருக்கு வருவார்கள். அனைத்தையும் இழந்து விட்டாலும் கூட மானத்தை மட்டும் இழக்கவில்லை. நாங்கள் மாற்றானிடம் மண்டியிட மாட்டோம், மாற்றானிடம் எங்களுடைய குடும்ப பெண்கள் யாரும் சிக்கிவிடக் கூடாது, சீரழிந்து விடக் கூடாது என்று நினைக்கின்ற ராஜபுத்திர வீரர்கள். இனி இவர்களுடைய போர் உக்கிரமாக இருக்கும். இனிமேல் இந்த கோட்டையை நாம் கைப்பற்ற வேண்டும் என்றால் இந்த உயிரற்ற ராஜபுத்திர வீரர்களின் உடல்களின் மீது ஏறி சென்றுதான் நாம் இனி இந்த மெதினி ராயுடைய கோட்டையை கைப்பற்ற வேண்டி இருக்கும் என்று சொன்ன பொழுது பாபர் ஆச்சரியப்பட்டு வியப்பின் குறியீடோடு நின்றான். வீரம் என்றால் இதுவல்லவா வீரம்? இப்படிப்பட்ட வீரர்களை சந்திப்பதற்குத்தான் அல்லாஹ் என்னை இந்தியாவிற்கு அனுப்பினாரா என்று திகைத்து போய் நின்று அந்த ராஜபுத்திர வீரர்களின் வீரத்தை பார்த்து மெய் சிலிர்த்து போய் நின்றான் பாபர். அதற்கு பிறகு பாபருடைய பீரங்கி படை தாக்குதலை சந்திக்க முடியாமல் அத்தனை ராஜபுத்திர வீரர்களும் மடிந்தார்கள். அதுவும் குறுகிய நேரத்திலேயே மடிந்தார்கள். காரணம், இந்த முறை பாபர் தன்னுடைய பீரங்கிகளுக்கு லாவகமாக சுழலும் சக்கரங்களை பொருத்தி இருந்தார். ஆகவே இந்த போர்க்களத்தில் பாபருக்கு வெற்றி சுலபமாகிவிட்டது. அத்தனை ராஜபுத்திர வீரர்களையும் கொன்று ஒழித்துவிட்டு அந்த ராஜபுத்திர வீரர்களுடைய பிணத்தின் மீது ஏறி சென்றுதான் மெதினி ராய் கோட்டையை அன்றைக்கு பாபர் கைப்பற்றினார். இந்த இரண்டு போர்க்களங்களும் தான் எதிர்காலத்தில் முகலாய பேரரசன் பாபர் முகலாய பேரரசை இந்தியாவில் நிர்மாணித்து மிக நீண்ட நெடிய காலம் அந்த பேரரசு இந்தியாவை ஆண்டது என கூறிக்கொண்டு இன்னொரு வரலாற்று காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.